மாலை வணக்கம் மாணவர்களுக்கு. வாருங்கள் வெற்றி வீரர்கள் தான் சொல்லுவேன் நான் அவங்களை எல்லாம். ஏன்னா லேக்ஸ் கணக்குல குழந்தைங்க இருக்கிறாங்க, ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கிறாங்க. அவங்களுக்கு இப்படி ஒரு அரிய வாய்ப்பு கிடைச்சது இல்ல. நீங்க தேர்ந்தெடுக்கப்பட்டு இந்த டீம்ல இருக்கிறீங்க அப்படின்னாலே அது வந்து ஒரு ஸ்பெஷல். நீங்க ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல். சரியா? சோ நீங்க வந்துட்டீங்க. சோ நீங்க அத்தனை பேரும் வெற்றி தான். முதல்ல அதை கான்ஃபிடன்ஸ்ல வச்சுக்கோங்க. சரியா? நீங்க அத்தனை பேர் வெற்றியாளர்கள். அத்தனை பேர் என்டிசி அப்படின்ற தேர்வுல நீங்க வந்து வெற்றி பெற எனது மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். இப்போ வந்து ஒரு ஸ்டோரி, ஓகேவா? 450 கோடி ஆண்டுகளுக்கு முன்னாடி, எவ்வளோ 450 ஆண்டுகள் கோடி ஆண்டுகளுக்கு முன்னாடி என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டா, சூரியன் ஒரு நெருப்பு பந்து. சரியா? அப்ப அந்த நெருப்பு பந்தம் மட்டும்தான் இருந்துச்சு. தன்னைத்தானே வேகமா சுத்திக்கிட்டு, சரியா, தன்னைத்தானே ஸ்பின்னிங் இங்கிலீஷ் மீடியம் லிசன் ஹியர் ஆல்சோ. தன்னைத்தானே வேகமா சுத்திக்கிட்டு அழகா ஸ்பின் ஆனிச்சு. சோ அந்த ஸ்பின்னால என்ன ஆனிச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, அது நெருப்பு கோலம் இல்லையா? அதுல இருந்து அப்படியே வளைஞ்சு பார்த்தா பெரிய பெரிய வளையமா வர ஆரம்பிச்சிச்சு. அதோட ஸ்பீடுக்காக அதோட ஸ்பீடுனால அந்த சூரியன்ல இருந்து பெரிய பெரிய நெருப்பு வளையமா வர ஆரம்பிச்சிருச்சு. சரியா? நெருப்பு வளையமா வர ஆரம்பிச்சிருச்சு. அதான் நம்ம நெபுலாக்கள் அப்படின்னு சொல்லுவோம். சோ நெபுலாக்கள் வந்துச்சு என்ன பண்ணுச்சு? அவங்க அப்பா சொல்லிடுச்சு, அவங்க அப்பா விட்டு போக மாட்டேன் அப்படின்னு சொல்லி நிறைய வந்துச்சு நெபுலா வளையக்கெல்லாம். பாத்தீங்கன்னா நிறைய எல்லாம் செதறி அப்படி வான்வெளியில செதறி போயிடுச்சு. ஆனா ஒரு 9, இப்ப 8 தான், முதல்ல 9. சரியா? அந்த 9 குழந்தைங்க மட்டும் அப்பா விட்டு போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிடுச்சு. சரியா? அப்பாவும் என்ன பண்ணிட்டாரு? தன்னோட ஈர்ப்பு சக்தியில அந்த 9 குழந்தைகளையும் தான் பக்கம் ஈர்த்துக்கிட்டாரு. அப்பாதான் சூரியன். சரியா? அந்த 9 குழந்தைங்க யாரு? அப்பா விட்டு வெளில போக மாட்டேன் அப்படின்னு அடம் பிடிச்சிட்டு அழகா அப்பாவோட சூரியன் அந்த இதுக்குள்ள வந்துட்டு, அப்பா சூரியன் என்ன பண்ண ஆரம்பிச்சிருச்சு? சுத்தி வர ஆரம்பிச்சிருச்சீங்க. அப்பா விட்டு எங்கேயுமே போல. சரியா? சோ அப்படி வந்த அந்த சூரியன், அந்த அப்பா மற்றும் அந்த 9 குழந்தைகள். சரியா? அந்த 9 குழந்தைகளும் நாம என்ன சொல்றோம்? சூரிய குடும்பம் என்று அழைக்கிறோம். இது தெரியும், இது பேஸ் இல்லையா? உங்களுக்கு தெரிஞ்சுக்குங்க. சூரியன் எப்படி வந்தது? சூரிய குடும்பம் ஏன் சொல்றோம் அப்படின்னு கேட்டா, அண்ட சராசரத்துல பாத்தீங்கன்னா நிறைய மில்கி வே பால் நீங்க இயர்லி கிளாஸ்ல படிச்சிருப்பீங்க. இப்ப அதை நம்ம சொன்னா டைம் இருக்காது. சோ நீங்க அதை புரிஞ்சிருப்பீங்க. சோ இப்போ சூரியன் மற்றும் 9 குழந்தைகள், அதை பத்தி ஏன் இப்ப பேசுறோம்? அதுல ஒரு 3வது குழந்தை இருக்கு பாரு, அதுதான் தனித்துவமிக்க குழந்தை. சரியா? அது யூனிக் பிளானட் அப்படின்னு சொல்லுவாங்க. யூனிக் வை? பிகாஸ் எர்த் ஒன்லி ஹாஸ் a biological. Okay, there are 3 important spheres you have studied already in your 9th standard. படிச்சிருப்பீங்க. சோ அப்படி பாத்தீங்கன்னா அந்த பயோஸ்பியர், ஹைட்ரோஸ்பியர் அதெல்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு. அப்ப நீர்நிலைகள்ல இப்ப எல்லாம் நாம இருக்கிற மாதிரிலாம் கிடையவே கிடையாது. சரியா? அப்ப உலகம் மட்டும் இருந்தது. அந்த 3வது குழந்தைக்கு பேர் தான் நம்ம என்னன்னு சொல்றோம்? எர்த் அப்படின்னு சொல்றோம். சரியா? அந்த எர்த்து தான் பாத்தீங்கன்னா இப்ப நாம அதை பேச போறோம். அதை பத்தி தான் இப்ப கதை. சரியா? எர்த்தோன்னு இப்படி ஆயிடுச்சா அப்படின்னு கிடையவே கிடையாது. கிட்டத்தட்ட எர்த்து தோணி முதல்ல சொன்ன மாதிரி 454 கோடி ஆண்டுகளுக்கு முன்னால் பாத்தீங்கன்னா இந்த சூரியன் மற்றும் சூரிய குடும்பம் தான் இருந்துச்சு. ஆனால் புவியில் ஏற்பட்ட தட்பவெப்பம், அந்த டெம்பரேச்சர் அண்ட் கோல்டு, சரியா, அந்த டெம்பரேச்சர் கோல்டு வேரியேஷன்ஸ்னால பாத்தீங்கன்னா சின்ன ஒரே ஒரு ஆர்கானிசம் வந்துச்சு முதல்ல. இதெல்லாம் நீங்க நோட் பண்ணணும். நோட் வச்சிருக்கீங்களா எல்லாரும்? கையில நான் சொல்றேன் அந்த கொஸ்டின் பாயிண்ட் ஆஃப் வியூ. இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்டா பிகாஸ் இந்த இப்ப நான் சொல்ல போற கொஸ்டின் பார்த்தீங்கன்னா நிறைய காம்படிட்டிவ் எக்ஸாம்ல கேட்கக்கூடிய கேள்வி. சரியா? என்னன்னு சொல்லட்டுமா? உலகம்னு ஒன்று இருந்துச்சு, தட்பவெப்பநிலை மாறுனுச்சு. அப்பதான் பாத்தீங்கன்னா அந்த உயிரினம் தோன்றியது. அது என்ன உயிரினம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, உலகிலேயே எழுதிக்கோ, நோட் பண்ணிக்கோ, உலகிலேயே முதலாக தோன்றிய ஒரு உயிரினம் எது அப்படின்னு கேட்டா நீல பச்சை பாசி. சரியா? அப்படின்னு அது பாசி வகை தாவரம் தான் பாத்தீங்கன்னா முதல்ல என்ன ஆனிச்சு? அதுதான் முதல்ல உலகத்துல தோன்றியது. That we can say in English blue algae. ALAGAE algae. ALGAE algae. blue algae, நீல நிற பச்சை பாசி. அதுதான் உலகிலேயே முதலாக தோன்றிய ஒரு உயிரினம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அதே அந்த டெம்பரேச்சர் வேரியேஷன்ஸ், தட்பவெப்பம் அப்படின்னு சொல்லுவாங்க, டெம்பரேச்சர் அண்ட் கோல்டு. சரியா? சோ இந்த தட்பவெப்ப நிலையினால உங்களுக்கு நீ படிச்சிருப்பீங்க, சின்ன கிளாஸ்ல படிச்சிருப்பீங்க, கடற்கரை ஓரமா என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டா ஒரே ஒரு செல் தாவரம். நீங்க படிச்சிருப்பீங்க இல்லையா? ஒரே ஒரு செல் உயிரி, ஒரு செல் அப்பதான்
அந்த செல் உயிரி அது வந்துச்சு அமீபா. சரியா? சோ அந்த அமீபா வந்ததுக்கு அப்புறம் தான் பாத்தீங்கன்னா உலகத்துல செல் உயிரில உயிரினங்கள் தோன்ற ஆரம்பிச்சிச்சு. வெப்பம் அணைச்சு தகவமைப்பு மாறுச்சு. முதல்ல நீர்ல மட்டும் வசிக்கக்கூடிய விலங்குகள் வந்துச்சு, உயிரினங்கள் வந்தது. அதுக்கப்புறம் நிலத்திலையும் வசிக்கக்கூடிய உயிரினங்கள் வந்தது. எல்லாத்துக்கும் மேல ஆம்பிபியன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய போத் இன் வாட்டர் அண்ட் லேண்ட்ல சர்வை பண்ணக்கூடிய ஆர்கானிசம்ஸ் வந்துச்சு. ஓகேவா? சோ அப்படி வந்துட்டு தான் பெரிய பெரிய ஃபெரோஷியஸ் அனிமல்ஸ் எல்லாம் வந்துட்டாங்க. எல்லாம் வந்துட்டு லாஸ்ட்ல பாத்தீங்கன்னா உனக்கு தெரியும், வால் உள்ள ஒரு குரங்கு வந்துருச்சு. சரியா? குரங்கு வந்துருச்சு. அப்ப குரங்குல என்ன பண்ணுச்சு? 4 கால தப்பி தப்பி ஓடிட்டு இருந்துச்சா? கொஞ்சம் கொஞ்சமா என்ன ஆனுச்சு? அது கொஞ்சம் வால் எல்லாம் கொஞ்சம் கம்மி பண்ண ஆரம்பிச்சுட்டு கொஞ்சம் அப்படி குனிஞ்சு குனிஞ்சு ஓடிட்டு இருந்த அந்த அனிமல், அந்த மங்கி கொஞ்சம் நிமிந்து நடக்க ஆரம்பிச்சிச்சு. சரியா? இப்ப சொல்லுங்க, நாம எதை பத்தி படிக்க போறோம்னு சொல்லுங்க. ஓகே, நீங்க குட் கேர்ள்ஸ். உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும் இல்லையா? நான் இப்ப சொல்லட்டுமா? இப்ப நாம எதை பத்தி படிக்க போறோம் தெரியுமா? மனிதனுடைய பரிணாம வளர்ச்சி. சரியா? மனிதனுடைய பரிணாம வளர்ச்சி. சோ அந்த மனிதனுடைய பரிணாம வளர்ச்சி அப்புறம் என்னன்னு கேட்டா ஹியூமன் எவால்யூஷன் இன் இங்கிலீஷ். இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் யூ டூ. அந்த ஃபர்ஸ்ட் கொஸ்டின் அண்டர்லைன் பண்ணிட்டீங்களா? எழுதிட்டீங்களா? உலகத்துல முதல்ல ஃபர்ஸ்ட் ஆர்கானிசம் இன் தி வேர்ல்ட் இஸ் ப்ளூ ஆல்கே. உலகத்துல முதல்ல தோன்றிய அந்த உயிரினம் என்னது? நீல பச்சை பாசி அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? எழுதிட்டீங்களா? நோட் பண்ணிட்டீங்களா? ஓகே, இப்ப நான் சொல்ல போறேன் பாருங்க. இப்ப இந்த ஃபர்ஸ்ட் பிக்சர் பாருங்க, உங்களுக்கு அந்த லெசனே எக்ஸ்பிளைன் பண்ணிடும். ஃபர்ஸ்ட் பிக்சர் தெரியுதா எல்லாருக்கும்? மனித பரிணாம வளர்ச்சி. ஃபர்ஸ்ட் என்ன இருக்கு பாரு? குரங்கு இருக்கா? மங்கி இருக்கா? சரியா? அந்த மங்கிலாம் ஆக்சுவலாப்பா கிரேட் ஏப்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சிம்பன்சிஸ், உராங்குட்டான் எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா? சிம்பன்சிஸ், உராங்குட்டான். சரியா? அந்த மாதிரி இருந்துச்சு. அதுதான் ஆக்சுவலா நம்மளுடைய மூதாதையர்னே சொல்றாங்க, நம்மளுடைய ஆன்செஸ்டர்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. சரியா? அதுக்கப்புறம் குமிஞ்சு நடந்துட்டு இருந்த அந்த இதெல்லாம் பாத்தீங்கன்னா நிமிர்ந்து நடக்க ஆரம்பிச்சிருச்சு. சரியா? நிமிர்ந்து நடக்க ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அந்த மேட எவால்யூஷன் இருக்கும். சரியா? சரி, எப்படி மேடம் நீங்க சொல்றீங்க? எப்படி மிஸ் இத சொல்றீங்க? சரியா? அப்படின்னு கேட்டா வாட் ஆர் தி எவிடன்சஸ்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் யூ மஸ்ட் நோ தி எவிடன்சஸ் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். ஓகே, see the evidences. First one is தொல்லியல் in Tamil, archaeology in English. Okay, archaeology. What is the meaning for archaeology actually அப்படின்னு கேட்டீங்கன்னா ஏன்ஷியன் டைம்ல, ஏன்ஷியன் பீரியட்ல நல்லா அது வந்து ரிசர்ச் பண்ணி, சரியா, இந்த கேவ்ஸ், கேவ் பெயிண்டிங்ஸ், சரியா, பிகாஸ் யூ நோ ஆல்ரெடி தி இயர்லி மேன் எப்படி இருந்திருக்காங்க? ஆக்சுவலா இயர்லி மேன் எப்படி இருந்திருக்காங்க? they lived like a nomad, isn't it? அவங்க nomad மாதிரி தான் இருந்திருக்காங்க. because there's no home. சரி, அவங்க ஹோம்லெஸ் பீப்புளா இருந்திருக்காங்க, நாடோடியா இருந்திருக்காங்க. சோ அந்த அந்த அவங்களுக்கு வந்து அப்ப நம்ம பேசுற மாதிரிலாம் பேச தெரியாது. because they have no languages. சரியா? அதனாலதான் கத்தி பேசக்கூடாதுன்னு சொல்லுவாங்க தெரியுமா? because they shared அவங்களுடைய மொழிகளை, அவங்களுடைய உணர்வுகளை எப்படி ஷேர் பண்ணிட்டாங்க அப்படின்னா மரத்துக்கு மாதிரி ஏறி உட்காந்து கத்திக்குவாங்க. எவ்வளவு மைல் தூரமா இருந்தாலும் பரவாயில்ல, கத்தி கத்தி பேசுவாங்க. because they have no language. மோஸ்ட் ஆஃப் ஆல் அவங்கள்ட்ட அந்த நாகரிகம் என்பது இல்ல. சரியா? அதனால அவங்க என்ன பண்ணாங்க? கத்தி கத்தி பேசினாங்க. அதனாலதான் இப்ப ஸ்டூடெண்ட்ஸ், டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நம்மளாம் கத்தி எல்லாம் கிளாஸ்ல கத்திக்கிட்டே எல்லாம் இருக்கக்கூடாது. சரியா? நம்மளுடைய எக்ஸ்பிரஷன், நம்மளுடைய பிகாஸ் வி நோ லாங்குவேஜஸ், வி காட் சிவிலைஸ்ட். சரியா? சோ அப்ப நீங்க நம்ம வந்து நம்ம சொல்ல வேண்டிய கருத்துக்களே மத்தவங்க நாகரிகமான முறையில தான் நீங்க சொல்லணும். கத்துறதோ இல்ல தேவையில்லாத சத்தங்களை உண்டாக்குறதோ அது காட்டு மிராண்டித்தனம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? கேள்விப்பட்டிருக்கீங்க இல்லையா? சோ டோன்ட் டூ ஹியர் ஆஃப்டர். நீங்க வந்து நல்ல குழந்தைங்களா இருக்கணும். மெயினா அந்த லெசன்ஸோட நீ என்ன எடுத்துக்கிறதுல தான் எனக்கு முக்கியம். ஓகேவா? சோ ஃபர்ஸ்ட் எவிடன்ஸ் ஆர்கியாலஜி. சோ பழங்காலத்து நீ எழுதிக்கோ the meaning of archaeology எழுதிக்கங்க. First let me say for English medium students, archaeology, what is the meaning of archaeology must know, because நீ archaeology என்றால் என்ன அப்படின்னு கேட்டா நீ ஆன்சர் பண்ண தெரிஞ்சிருக்கணும். எழுதிக்க ஆரம்பிச்சாச்சா? the study of human past, the study of human past is called archaeology, isn't it? தமிழ்ல தொல்பொருள்களை ஆராய்ந்து விளக்கம் அளிப்பதன் மூலம் மனிதர்களின் கடந்த காலம் பற்றி கூறும் இயல் தான் ஆர்கியாலஜி. ஓகேவா? புரிஞ்சுச்சா? இன்னொன்னு பாருங்க, தொல் மானுடவியல்.
பேலியன் பேலியன் பேலியோ லிசன். பேலியோனாலே தொல், ஓல்டு அப்படின்னு அர்த்தம். இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் லிசன். பேலியோ PALAEO அப்படின்னால என்ன அர்த்தம்? பேலியோனால என்ன அர்த்தம்? ஓல்டு, ஏன்ஷியன்ட் அப்படின்னு அர்த்தம். சரியா? ஆந்த்ரோபாலஜி, ஆந்த்ரோபாலஜி மூதாதையர்கள், நம்மளுடைய ஆன்சிஸ்டர்ஸ். சரியா? அவங்கள பத்தி நாம தெரிஞ்சுக்கக்கூடிய ஒரு படிப்பு தான் என்னது? தொல் மானுடவியல். இந்த இரண்டும் தான் ஒரு மனுஷன், ஒரு குரங்குல இருந்து ஒரு மனிதன் எப்படி வந்தா, ஒரு மனிதனுடைய பரிணாம வளர்ச்சி என்னென்ன அப்படின்னு நாம தெரிஞ்சுக்கலாம். லிசனிங் ஸ்டூடெண்ட்ஸ், டியர் ஸ்டூடெண்ட்ஸ், காலைல விழுதா நான் பேசுறது? So there are two important evidence. One is archaeology and another one is paleoanthropologist. சரியா? தொல்லியல் மற்றும் தொல் மானுடவியல், இது ரெண்டு பிரகாரம் தான் நம்ம என்ன செய்யலாம், இந்த ஆன்செஸ்டர்ஸை பத்தி, இந்த மூதாதையர்கள் பத்தி தெரிஞ்சுக்கலாம். சரியா? அதுக்கப்புறம் எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு கேட்டா, இந்த புவியியல் இரா, சரியா, ஜியோகிராபிக்கல் எரா. எரா மீன்ஸ் வாட் இஸ் த மீனிங் ஃபார் எரா அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு பல வருஷங்கள், சரியா, ஒரு பல மில்லியன் வருஷங்களை என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னு கேட்டா இரா அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? யுகம், தமிழ்ல வந்து யுகம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை நோட் டவுன் பண்ணிக்கோங்க, உங்களுக்கு ஸ்கிரீன் ஷேர்ல பண்ணிருக்கிறேன்னா. யூ மஸ்ட் நோ ஃபர்ஸ்ட் திஸ். ஒரு பில்லியன் இஸ் ஈக்குவல் டு 100 crores. அண்டர்ஸ்டுட்? 1 billion is equal to 100 crores. தமிழ்ல சொல்றேன், ஒரு பில்லியன் ஈக்குவல் டு 100 கோடி. சரியா? நோட் பண்ணிட்டீங்களா? யூ மஸ்ட் நோ திஸ். வாட் இஸ் தட் பில்லியன்? சரியா? அந்த யுகம், அந்த இரா. சரியா? ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா, உனக்கு தெரியலையா? ஆல்ரெடி படிச்சிருக்கீங்க இல்லையா? மேக்ஸ் எல்லாம் படிச்சிருப்பீங்க இல்ல? ஒரு பில்லியன் இஸ் ஈக்குவல் டு ஒரு 100 கோடி, ஆர் 1 billion இஸ் ஈக்குவல் டு 100 crore. தென் அப்புறம் எனக்கு சொல்லுங்க, 1 million is equal to how many lakh? Okay, 1 million is equal to 10 lakh, isn't it? 1 million 10 லட்சத்திற்கு சமமாகும். நோட் பண்ணிக்கோங்க. அடுத்தது, நாம பொதுவா நீங்க படிச்சிருப்பீங்க, கிமு கிபி அப்படிதான் படிச்சிருப்பீங்க. கிறிஸ்து பிறப்பிற்கு முன் பின் அப்படிதான் படிச்சிருக்கீங்க இல்லையா? ஆன்டிடபைன், பிசி அப்படிதான் படிச்சிருக்கீங்க. ஆனா இப்ப இந்த யுகம் அப்படின்னு சொல்றதுனால அதை எப்படி பிரிச்சிருக்கிறாங்க அப்படின்னு கேட்டா, பொது ஆண்டுக்கு முன். சரியா? இப்ப பிசி அப்படின்னா பொது ஆண்டுக்கு முன். அதை தயவுசெய்து நோட் பண்ணிக்கோங்க. நான் கொஞ்சம் பாஸ் பண்ணிக்கிறேன், நீங்க அதை வந்து நீங்க எழுதுங்க. பிகாஸ் யூ மஸ்ட் நோ திஸ். இதை முடிஞ்சா அதை ஷேர் பண்றோம் அந்த இதை. இருந்தாலும் நீ அதெல்லாம் எழுதிக்கணும். யூ மஸ்ட் நோ திஸ். ஏன்னா நீங்க காம்படிட்டிவ் எக்ஸாம் ரெடி ஆயிட்டு இருக்கிறீங்க. ஸோ அப்ப இங்கிலீஷ்லயும் சொல்றேன், நான் பொறுமையா இருந்து கொஞ்ச நேரம் இங்கிலீஷ்லயும் சொல்றேன். கிமு அப்படின்றத நம்ம முதல்ல பிஃபோர் கிரைஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு இருப்போம். அதை வந்து பொது ஆண்டுக்கு முன் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தது இங்கிலீஷ், லெட் மீ சே தட் இன் இங்கிலீஷ். பிஃபோர் கிரைஸ்ட் எப்படி சொல்றாங்க இப்போ? பிஃபோர் காமன் எரா. பிஃபோர், BEFORE, பிஃபோர் காமன், COMMON, காமன் எரா, ERA. எரா மீன்ஸ் யுகமா தோன்றக்கூடிய காலங்கள். மில்லியன், thousands of years are called era. ஓகே? அடுத்து ஆன்டிடபைன் என்ன சொல்றாங்க? கிபி. சரியா? அதை என்ன சொல்றாங்க அப்படின்னு கேட்டா, காமன் எரா. காமன் எரா, பொது ஆண்டு. தமிழ்ல பொது ஆண்டு. கிபி அல்லது பொது ஆண்டு. தமிழ்ல AD ஆர் காமன் எரா. புரிஞ்சுச்சடா? நோட்ல எழுதிக்கங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா MYA அப்படின்னு ஒண்ணு கொடுத்துருப்பாங்க 10th ஸ்டாண்டர்ட் புக்ல, இங்கிலீஷ் மீடியத்துல. MYA அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. What is the abbreviation for MYA? Million years ago. What is that? Million years ago. So these are some geographical terms you must know about our ancestors. சரியா? இதெல்லாம் நீங்க வந்து கொஞ்சம் மூதாதையர்கள் பத்தி எப்படி சொல்லியிருக்கிறாங்க, பொது ஆண்டுக்கு முன், பொது ஆண்டுக்கு பின், காமன் எரா. சோ இதெல்லாம் நீங்க வந்து கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும். சரியா? அப்புறம் இதுவும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்ப வேர்ல்டுல மியூசியம் பார்த்திருப்பீங்க, நிறைய பேர் எல்லாமே மியூசியம் பார்த்திருக்கிறீங்க இல்லையா? மியூசியம்னா என்ன? அருங்காட்சியகம். அருங்காட்சியகம்னா என்ன? பழைய காலத்து பொருட்களை என்ன பண்ணுவாங்க?
அதை சேவ் பண்ணி ப்ரிசர்வ் பண்ணி வச்சிருப்பாங்க. நம்மளால பார்க்க முடியாத, பார்க்க அரிய வகையில இருக்கக்கூடிய எல்லா வகையான பொருட்களும் என்ன பண்ணுவாங்க, அந்த மியூசியம்ல வச்சிருப்பாங்க. சரியா? சோ அதை பத்தி கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம். இதெல்லாம் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல நான் எடுத்திருக்கேன் இந்த கொஸ்டின். உங்களுக்கு தெரியும், இது காமனான ஒரு கொஸ்டின். ஃபர்ஸ்ட் சொல்றேன். வரலாற்றின் தந்தை என அழைக்கப்படுவோர் யார்? உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும்னு நினைக்கிறேன், இருந்தாலும் பரவாயில்ல, எழுதிக்கோங்க. வரலாற்றின் தந்தை என அழைக்கப்படுபவர் ஹெரோடட்டஸ். ஸ்கிரீன்ல தெரியுதாடாம? ஸ்கிரீன்ல தெரிஞ்சா எழுதிக்கோங்க. வரலாற்றின் தந்தை என அழைக்கப்படுபவர் ஹெரோடட்டஸ். ஃபாதர் ஆஃப் ஹிஸ்டரி, ஃபாதர் ஆஃப் ஹிஸ்டரி ஹெரோடட்டஸ். All of you writing? Next class நான் வந்து இந்த கொஸ்டின்ஸை கேட்பேன். சரியா? ஏன்னா இதெல்லாம் காம்படிட்டிவ் எக்ஸாம்ல ஆஃபன் கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸ். வரலாற்றின் தந்தை என அழைக்கப்படுபவர் ஹெரோடட்டஸ். ஃபாதர் ஆஃப் ஹிஸ்டரி ஹெரோடட்டஸ். ஓகே. அப்புறம் பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஏன்ஷியன்ட், ரொம்ப ரொம்ப பழமையான, தொன்மையான பழமை இல்லையா? சோ உலகத்துடைய மிக மிக பழமையான ஒரு மியூசியம் எங்க இருக்கு அப்படின்னு கேட்டா, மெசபடோமியால BC 530 530ஆம் ஆண்டு அவங்க வந்து நிறுவியிருக்கிறாங்க. அது பேர் வந்து என்னிகால்டி நன்னா. ஆக்சுவலி ஷி வாஸ் a princess. என்னிகால்டி நன்னா அப்படின்றவங்க மெசபடோமியோட ஒரு இளவரசி. அவங்க நினைவாக இந்த உலகின் மிக தொன்மையான அருங்காட்சியகத்தை அமைச்சிருக்கிறாங்க. சரியா? உலகின் மிக தொன்மையான அருங்காட்சியகம் எது? என்னிகால்டி நன்னா. ஓகேவா? சரி, முதல்ல that was ancient and first museum in the world. என்னிகால்டி நன்னா சொல்லுவீங்களா? அப்போ இந்த கொஸ்டின்ல வந்து ஆன்சர் பண்ணுவீங்களா? ஓகே, குட். அடுத்தது உலகத்துடைய மிக பழமையான, these two very ancient. ஆனா அதுக்கு இதுக்கு என்ன வித்தியாசம்? இன்னைக்கும் கூட பழமையா இருக்கும். சரியா? இன்னைக்கும் கூட இயங்கிக்கிட்டு இருக்கு. It is being active. சரியா? Now also we can see the museum. அதுதான் இன்னைக்கு கூட இயங்கி கொண்டிருக்கக்கூடிய அருங்காட்சியகத்தை. எதுன்னு பாத்தீங்கன்னா கேபிட்டோலைன். What is that? கேபிட்டோலைன் எங்க இருக்கு? இத்தாலியில இருக்கு. You must note down all these points. You must know all these points. English medium students, the oldest and ancient surviving museum. It is in capital in Italy. Okay. Italy in the year of 1471. In the year of 1471. Write down first. உலகின் மிக பழமையான, இன்றும் இயங்கிக் கொண்டிருக்கும் அருங்காட்சியகம் Capitoline, Italy, 1471. English medium students, note down, the oldest surviving museum is Capitoline in Italy, 1471. Understood? Okay, next one. உலகின் மிக பழமையான பல்கலைக்கழக அருங்காட்சியகம். உலகின் மிக பழமையான பல்கலைக்கழக அருங்காட்சியகம். Where is it actually? It is in England. எங்க இருக்கு? இங்கிலாந்துல இருக்கு. சரியா? தமிழ் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் நோட் பண்ணுங்க. இங்கிலாந்துல இருக்கக்கூடிய உலகத்தோடைய மிக பழமையான பல்கலைக்கழகம், எஸ்பெஷலி பல்கலைக்கழக அருங்காட்சியகம், மியூசியம். சரியா? அந்த மியூசியத்தோட பேரு ஆஷ்மோலியன். What is that? ஆஷ் பீப்புள் சொல்லுவாங்க தெரியுமா? நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா? இங்கிலாந்து பீப்புள் எல்லாம் என்னன்னு சொல்லுவாங்க? ஆஷ் பீப்புள் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? So that kind of Ashmolean museum find in England. சரியா? எஸ்பெஷலி எனக்கு என்ன ஸ்பெஷல் அப்படின்னு கேட்டா, ஒரு யூனிவர்சிட்டியில. சரியா? அந்த யூனிவர்சிட்டி நேம் எது? ஆக்ஸ்போர்ட். ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டியில இருக்கக்கூடிய ஆஷ்மோலியன், சரியா, அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த அருங்காட்சியகம் தான் உலகத்திலேயே மிக பழமையான யூனிவர்சிட்டியில இருக்கக்கூடிய ஒரு மியூசியமாக கருதப்படுகிறது. நோட் பண்ணிட்டீங்களா? திருப்பி உங்களை வந்து ரீகால் பண்றேன். இது பிகாஸ் வெரி இம்பார்ட்டன்ட். யூ மஸ்ட் நோ வாட் இஸ் ஏன்ஷியன்ட், வாட் இஸ் இன் யூனிவர்சிட்டி, வாட் இஸ் ஃபங்க்ஷனிங் டில். அது மூணு நீங்க தெரிஞ்சுக்கணும். மோஸ்ட் ஆஃப் ஆல், who is known as father of history? Father of history, Herodotus. வரலாற்றின் தந்தை என அழைக்கப்படுபவர் ஹெரோடட்டஸ். ஓகே. தென் உலகின் மிக பழமையான, இன்றும் இயங்கிக் கொண்டிருக்கும் அருங்காட்சியகம்.
Capitoline. Okay, it is in Italy. Oldest surviving museum is Capitoline. உலகத்தோட மிக தொன்மையான அருங்காட்சியகம் ஃபர்ஸ்ட் எதை வந்து நிறுவனாங்க அப்படின்னு கேட்டா it is in Mesopotamia in BC 530ல Ennicoldi Nanna. Ancient museum is Ennicoldi Nanna. I told you already she was a princess. அவங்க நினைவாக இந்த பேர் வச்சிருக்காங்க. இப்ப யூனிவர்சிட்டியில இருக்கக்கூடிய ஒரு மியூசியம் which is the ancient oldest university museum is called Ashmolean. Ashmolean in 1677ல இங்கிலாந்துல ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டியில இருக்குது, நிறுவப்பட்டது. சரியா புரிஞ்சுச்சா? அடுத்து போலாமா? நீங்க நோட் பண்ணிட்டீங்களா? பிகாஸ் these are all the competitive question again and again I'm saying children. நீங்க இதை நோட் பண்ணி வச்சுட்டு தயவுசெய்து இன்னைக்கு அதை கொஞ்சம் ரிவ்யூ பண்ணுங்க. சரியா? பிகாஸ் நான் இந்த ஸ்லைடே உங்களுக்கு எக்ஸாம்ஷன் பேஸ்ல தான் நான் ப்ரிப்பேர் பண்ணிருக்கேன். ஓகே, இப்ப நம்ம வந்து மனிதனுடைய அறிவியல் எப்படி வந்து டெவலப் பண்ணாங்க, யாரோ சொல்லிட்டாங்க யாரோ கேட்டுட்டோம் அப்படின்லாம் கிடையாது. ஓகே சரியா? சயின்டிபிக்கலா அதை ப்ரூவ் பண்ணிருக்காங்க. ஒரு மனிதன் எப்படி வந்து ஒரு ஏப் அல்லது சிம்பன்சி ஒரு உராங்கட்டான் இந்த மாதிரி ஒரு கிரேட் ஏப்ஸ் that comes under the great apes, அந்த மாதிரி அனிமல்ஸ் எல்லாம் கிரேட் ஏப்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, பெரும் குரங்குகள் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? கிரேட் ஏப்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த கிரேட் ஏப்ஸ்லாம் எதுன்னு சொல்லியிருக்காங்க உங்களுக்கு? சிம்பன்சி, உராங்குட்டான். சரியா? இதெல்லாம் தான் உங்களுக்கு தெரியுமா? ஆல்ரெடி ஒன்னு நான் திருப்பி ஸ்லைட்ல இருக்கு திருப்பி சொல்றேன். அந்த ஃபர்ஸ்ட் ஏப் இன்னொரு தகவல் சொல்றேன், நல்லா கேட்டுக்கோங்க. பெரிய அந்த ஏப் குமிஞ்சிட்டே இருந்த ஏப் எங்க போனுச்சு ஃபர்ஸ்ட் அப்படின்னு கேட்டா ஆப்பிரிக்கா ஏரியாலதான் என்ன நினைச்சா அது நிமிந்து நடக்க ஆரம்பிச்சுச்சான். அதுவும் எந்த குரங்கு முதல்ல நிமிந்து நடக்க ஆரம்பிச்சிச்சு? பெண் அப்படின்னு சொல்றாங்க. ஒரு உமன். சரியா? ஒரு உமன் மங்கி தான் என்ன பண்ணுச்சான்? நிமிந்து நடக்க ஆரம்பிச்சுச்சான். சோ இதெல்லாமே என்ன சொல்றாங்க? உலகத்திலேயே முதல்ல பெண் தான் தோன்றியது அப்படின்ற கருத்துக்குள்ள இது வந்து ஆட்படுத்திருக்கு. இந்த கருத்துல யார் சொன்னா, எப்படி சொன்னாங்க? நம்மளா சொல்றோமா, நான் சொல்றேன்னா? இல்ல, அதுக்கு நிறைய பெரிய பெரிய சயின்டிஸ்ட்லாம் என்ன பண்ணிருக்காங்க, இந்த சயின்டிபிக் நல்ல ஒரு சயின்டிபிக்ல அதை ரிசர்ச் பண்ணி இப்படிதான் வந்திருக்க கூடும் அப்படின்னு சொல்லக்கூடிய அவங்க கருத்துக்களை பதிவு பண்ணிருக்காங்க. நாம அது வழியா தான் சொல்றோம் குரங்குல இருந்து மனுஷன் வந்தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். நீங்க ஃபேமஸா உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு தியரி என்ன? குரங்குல இருந்து மனிதன் வந்தா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஃபேமஸான தியரி என்ன படிச்சிருக்கோம் நம்ம? டார்வினுடைய அந்த உயிரினங்கள் தோற்றம் குறித்து படிச்சிருப்போம் இல்லையா? உயிரினங்கள் பரிணாம கொள்கை எல்லாம் அவர் எழுதினார். சரியா? ஆனா இப்ப அதோட சேர்த்து இன்னும் ஒரு 2-3 பேர் பார்த்தீங்கன்னா அழகா அது வந்து சயின்டிபிக்ல அதை ரிசர்ச் பண்ணி சொல்லியிருக்காங்க. யாருன்னு பார்க்கலாமா? நோட் பண்ணிக்கிறீங்களா? இதை நோட் பண்ணிக்கணும். சரியா? ஏன்னா இது என்னது? ஆக்சுவலா சயின்டிபிக்கல் ரிசர்ச் அபவுட் த ஹியூமனுடைய ஆர்கானிக் ஆரிஜின்ஸ். சரியா? ஆரிஜின்ஸ் மீன்ஸ் தோற்றம். ஓகே, ஆரிஜின்ஸ் தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ், மனிதனுடைய அறிவியல் பூர்வமான தோற்றம் எப்படின்னு பார்க்க போறோம். Are you listening? Okay. First பாருங்க, first one உயிரியல் பரிணாம கொள்கை, biological evolution. உயிரியல் பரிணாம கொள்கை, biological evolution. Who was author for that? Herbert Spencer. Name என்ன? Herbert Spencer. Herbert Spencer. Okay, எப்ப எழுதினாரு? 1820 ல இருந்து 1903 அதை ரிசர்ச் பண்ணி அந்த புக்கை எழுதியிருக்காங்க. இயரும் மென்ஷன் பண்ணிக்கங்க. ஏன்னா இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாம் டைரக்டா புக்கோட ஆத்தர் கேட்பாங்க, இல்ல ஆத்தர் கொடுத்து புக்கு கேட்பாங்க, அல்லது இன் விச் இயர் அப்படின்னு எல்லாம் கேட்பாங்க. ஸோ அதனால 3மே உங்களுக்கு கொடுத்துருக்கேன். ஸோ தயவுசெய்து அதை என்ன பண்றீங்க, நோட் பண்ணிக்கோங்க. இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் ஃபார் யுவர் பயாலஜிக்கல் எவல்யூஷன் பை ஹெர்பர்ட் ஸ்பென்சர். தமிழ்ல உயிரியல் பரிணாம கொள்கை ஹெர்பர்ட் ஸ்பென்சர் என்பவர் எழுதப்பட்டது. பொது ஆண்டு 1820 to 1903 வரைக்கும். சரியா? புரிஞ்சிச்சா? ஓகே, அடுத்தது உயிரினங்களின் தோற்றம். சரியா? உயிரினங்களின் தோற்றம் குறித்து. சரியா? இதுவும் இயற்கை தேர்வு மற்றும் தகவமைப்பு அப்படின்ற புத்தகமும் இங்கிலீஷ்ல சொல்ற உயிரினங்களின் தோற்றம் குறித்து, ஆன் த ஆரிஜின் ஆஃப் ஸ்பீசிஸ். ஓகே, ஆன் த ஆரிஜின் ஆஃப் ஸ்பீசிஸ் பை சார்லஸ் டார்வின். இல்லையா? சார்லஸ் டார்வின். again one more, இயற்கை தேர்வு மற்றும் தகவமைப்பு. தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் எழுதிக்கல. இயற்கை தேர்வு மற்றும் தகவமைப்பு. அத சொன்னது யாரு? அதுவும் சார்லஸ் டார்வின் அவர்கள் தான்.
சரியா? அடுத்தது மனிதனின் தோற்றம். மனிதனின் தோற்றம் என்ற புத்தகம், The Descent of Man. The Descent of Man in 1871. சரியா? These are all the important books, important scientific research about the origins of a man. ஒரு மனிதனுடைய பரிணாம கொள்கையை ஆராய்ந்து அறிந்ததில் இந்த அறிவியல் புத்தகத்துல மிகப்பெரிய பங்கு இருக்கு. இதை தவிர எப்படி கண்டுபிடிக்கிறாங்க? ஃபாசில்ஸ் அப்படி சொல்லக்கூடிய புதை படிவங்கள். சரியா? புதை படிவங்கள் என்னடா தெரியுமா? அது புதை படிவங்கள் ஒண்ணு இல்ல, பாறைகள்லயோ இல்ல கல்லையோ, பிகாஸ் எர்த் கிரஸ்ட். சரியா? சோ அந்த பாறைகள்லயும் நிலத்திலையும் வாழ்ந்திருக்கக்கூடிய தாவரங்களோ விலங்குகளோ மக்கி என்ன ஆயிடும்? ஃபாசில்ஸ் படிவுகள் என்ன இருக்கும்? அப்படியே அந்த பாறைகள்ல இருக்கும். சரியா? அப்புறம் அகழ்வாராய்ச்சி மூலம் செய்யக்கூடிய படிமம் கிடைச்சிச்சுன்னா அதுவும் என்ன பண்ணும்? ஃபாசில்ஸ்ல கிடைச்சிடும். சோ இந்த மாதிரி பேலியன் அந்த புதை படிவ ஆய்வுகள், அதுதான் நம்மள்ட்ட அந்த பாறைகள்ல இருந்து கிடைக்கக்கூடிய ஒரு ஃபாசில்ஸ் அப்படின்னு சொன்னோம் இல்லையா? சோ இதெல்லாம் தான் அறிவியல் பூர்வமாக ஒரு மனிதன் குரங்கில இருந்து தோன்றிருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. சரியா? சரி, இப்ப இந்த லைஃப் கொஞ்சம் பார்க்கலாம். நான் அதுக்கப்புறம் இது கொஞ்சம் போர் அடிச்சுட்டு நமக்கு வந்து இன்னொரு கொஞ்சம் ஸ்டோரி மாதிரி சொல்றேன். சோ இந்த புதை படிவங்கள் புதை அடிகளை எப்படி சொல்லுது அப்படின்னு கேட்டா, ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை சொல்லுது. மனுஷன் எப்படி வாழ்ந்திருக்காங்க தெரியுமா? ஃபர்ஸ்ட் நான் சொல்லலையே, ஆப்பிரிக்கால தோன்ற மனிதன் எப்படி வாழ்ந்திருக்காங்க தெரியுமா? விலங்குகள் மாதிரி இருந்திருக்காங்க. அவங்களுக்கு உணவு எல்லாமே நம்மளாம் இப்ப சமைச்சு நல்லா ரோஸ்டா சாப்பிடுறோமா? அவங்களுக்கு அப்படி கிடையாது. சரியா? அவங்க எப்படி சாப்பிட்டுருக்காங்க? பச்சையாவே மனிதன் போற வழியில என்ன இறைச்சி கிடைக்குதோ அப்படியே மீன் போகும்போது அப்படியே மீனை பிடிச்சி அப்படியே சாப்பிட்டு போயிட்டு இருப்பான். பழங்கள் காய்கறிகள் எல்லாமே வந்து அப்படியே என்ன வழியில கிடைக்குதோ அதையே தான் சாப்பிட்டுருக்காங்க. அதே மாதிரி உடைகள் அணியக்கூடிய அந்த சிவிலைசேஷன் கிடையாது அவங்கள்ட்ட, அந்த நாகரிகம் தோன்றாம இருந்துச்சு. அப்புறம் இப்ப நம்ம எல்லாம் வீடு கட்டிருக்க மாதிரிலாம் அப்பெல்லாம் வீடு எல்லாம் அவங்களுக்கு கிடையவே கிடையாது. சரியா? அவங்க வாழ்ந்ததெல்லாம் மரங்களையும் குகைகளையும் அப்படிதான் வாழ்ந்திருக்கிறாங்க. சோ மனுஷ லைஃபே அப்படிதான் இருந்திருக்கு. ஏன்னா பிகாஸ் தே ஃப்ரம் மங்கி இல்லையா? சோ அவங்க மங்கி மாதிரியே தான் தாவி தான் ஒரு இடத்துக்கு போய் இருந்திருக்கிறாங்க. அவங்களுக்கு மொழி சொல்ல தெரியல. அவங்களோட தகவமைப்புல இப்ப நான் பிக்சர்ஸ் காட்டுறேன் பாருங்க, அவங்களுக்கு தெரியும் அவங்க எப்படி மாறி இருக்காங்க அப்படின்னு உங்களுக்கு புரியும். சோ அப்படி வாழ்ந்தவங்க இப்ப வந்து லேட்டஸ்டா நமக்கு பாரு செல்ல கையில வச்சுட்டு இருக்கோம் இல்லையா? டீம்ஸ் அப்படி அழகா பேசிட்டு இருக்கோம். சோ நமக்கு 6 ஃபிங்கராவே ஆயிடுச்சு. இவ்வளவு ஹைடெக்கா டெவலப் ஆயிருக்காங்க. சரியா? அதை பற்றிய ஒரு படிப்பு தான் இப்ப பாத்துட்டு இருக்கிறோம். சரியா? இப்ப மனுஷனுடைய அந்த 3 பரிணாமத்தை வந்து எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா 3ஆ பிரிச்சிருக்காங்க. ஒண்ணு என்ன அப்படின்னு கேட்டா, அதுக்கு அந்த மெட்டாலிக் ஏஜ் அப்படின்னு சொல்லி பிரிச்சிருக்காங்க. உலோக காலம் அப்படின்னு சொல்லி பிரிச்சிருக்காங்க. ஒண்ணு வந்து கற்காலம், ஸ்டோன் ஏஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஸ்டோன் ஏஜ் என்ன அப்படின்னு கேட்டா மேக்சிமம் ஒண்ணு இல்லப்பா, இதெல்லாம் எப்படி வச்சு பிரிச்சாங்க அப்படின்னு கேட்டா, மனுஷன் வந்து அவன்கிட்ட கிடைச்சது அவைலபிளா இருந்தது என்னன்னு கேட்டா அப்ப பாறைகள் தான் இருந்துச்சு. அவனுக்கு எதுவுமே தெரியாது. நான் சொன்ன மாதிரி மீன் எல்லாம் பச்சையா அப்படி பிடிச்சி சாப்பிட்டுட்டு இருப்பான். சரியா? அவனுக்கு நெருப்போட பயன்பாடு தெரியாம இருந்துச்சு. எப்ப டிஸ்கவரி ஆஃப் ஃபயர், ஒரு நெருப்பு எப்படி கண்டுபிடிக்கப்பட்டதோ மனிதனால், அப்பதான் அவனோட லைஃபே வந்து மாறுச்சு. சரியா? அது அப்ப என்ன பண்ணிட்டு இருந்தான், அந்த நெருப்பை வந்து கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் எதேச்சியா தான் அந்த இறைச்சி வந்து விழுந்து அழகா அது வந்து இதுக்கப்புறம் ஓஹோ சமைக்கலாமோ அப்படின்ற ஒரு பாத்துக்க மனிதனுடைய நாகரிகம் இப்படிதான் கொஞ்சம் கொஞ்சமா வளர்ந்துச்சு. சரியா? அப்புறம் கல்ல தூக்கி போட்டுட்டு இருந்தா நீங்க தெரியும் உங்களுக்கு, அந்த சிக்கிமுக்கி கல் உராயும் பொழுது நெருப்பு கண்டுபிடிச்சாங்க. ஆக்சுவலா நெருப்பு கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அவனுக்கு லைஃப்ல கொஞ்சம் சேஞ்ச் ஆனிச்சு. அப்புறம் எல்லாத்துக்கும் மேல எது அவன் லைஃப்பை சேஞ்ச் பண்ணிச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா வீல், சக்கரம் அதெல்லாம் எப்ப கண்டுபிடிச்சா நியூ ஏஜ்ல கண்டுபிடிச்சிருக்காங்க. Now we are talking about the stone age. ஸ்டோன் ஏஜ்ல மனிதனுக்கு அந்த கல்லு மட்டும்தான் அவைலபிளா இருந்திருக்கு. அந்த கல்லை கொண்டு கருவிகள் செய்யறதுக்கு கத்துக்கிட்டான். That is called stone age. Understood? புரிஞ்சிச்சா? சோ அது வரைக்கும் அவனுக்கு எதை பத்தியுமே தெரியாது. ஒன்லி ஸ்டோன். கேவ்ல வாழ்ந்திருக்கான், மிகப்பெரிய பாறைகள்ல வாழ்ந்திருக்கான், அந்த ஸ்டோன்ல எல்லாம் வாழ்ந்திருக்கான். சோ அதனாலதான் எந்த பீரியட் வந்து ஸ்டோனை யூஸ் பண்ணி டூல் செய்ய கத்துக்கிட்டாங்களோ that period was called stone age. English medium students, you note down this. In the period, which period they used to prepare tools, that period is called stone age. So கருவிகள் செய்வதற்கு கற்கள் பெரும்பான்மையா பயன்படுத்த காலம் தான் கற்காலம். இப்ப என்ன ரிலேட்டட் கொஸ்டின் வந்து எழுதிருவீங்களா? அடுத்து பிரான்ஸ் ஏஜ், வெண்கல காலம். சரியா? வெண்கல கால ஆக்சுவலா நினைச்சு அப்புறம் கொஞ்சம் கிராஜுவலா என்ன பண்ணிட்டான் மனுஷன், கொஞ்சம் அப்படியே நடந்து நொமாட்ஸ் மாதிரி ஆயிட்டு எப்ப சாப்பிட்டுட்டு போட்ட விதைகள் வந்து முளைக்க கண்டானோ, ஓகோ இப்படி ஒண்ணு போட்டா முளைக்குமோ அப்படின்றத அவனுக்கு தோணுச்சு.
அதுவும் எங்க பாக்குறோம் அந்த விதைகள்லாம் எங்க இருக்குதோ நீர் அவைலபிளா இருக்கிற இடத்துல, சரியா, வாட்டர், சரியா, வாட்டர் அவைலபிளா இருக்கிற இடத்துல அவன் தின்று போட்ட கொட்டைகளும் அந்த விதைகளும் வளர்ந்து வரதை கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் தான் அவனுக்கு வந்து விவசாயம் பண்ணலாம் அப்படின்ற ஒரு எண்ணம் தோன்றியது. சரியா, அது எங்க தோன்றியது? நதிகள் பக்கம்தான், ரிவர்ஸ். நல்லா கவனிங்க சில்ட்ரன். All such civilization has taken place on the shore area of rivers. சரியா, ஆற்றங்கரையோர பகுதிகளில் தான் பாத்தீங்கன்னா அந்த ஷோர் ஏரியா பகுதிகளில் தான் பாத்தீங்கன்னா ஏன்னா தண்ணி வாட்டர் இருக்குது. சரியா, அந்த விதைகள் முளைக்க கத்துக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் பாத்தீங்கன்னா வேளாண்மை என்று ஒன்று உருவாக்கியது. அந்த வேளாண்மை தோன்றிய காலம் தான் புதிய கற்காலம், நியோலித்திக் பீரியட் அப்படின்னு சொல்லுவாங்க. எப்ப அக்ரிகல்ச்சர் வந்து செய்ய ஆரம்பிச்சாங்களோ மனுஷங்க, அது வந்து நியோலித்திக் பீரியட் அப்படின்னு சொன்னாங்க. சரியா, சோ இப்ப கற்காலத்துல கவனிங்க, கற்காலத்துல மனுஷனுக்கு ஒண்ணுமே தெரியாது. ஒன்லி he used stone to prepare all tools. Because why he prepared the tools? எதுக்கு டூல்ஸ் பத்தி பேசிட்டு இருக்கோம்? ஏன்னா மனுஷன் வாழ்ந்தது காட்டுல, குகையில வாழ்ந்தான். சரியா, அப்ப குகையில வாழும் பொழுது, குகையில வாழ்ந்துட்டு இருக்கும் பொழுது மனுஷனுக்கு வந்து ஒரே இருட்டு, பயம். சரியா, டென்சஸ்ட் ஃபாரஸ்ட். அப்ப அவர் ரொம்ப லைஃபுக்கா போராட வேண்டியதா இருந்துச்சு, வாழ்க்கையில ஓடிக்கிட்டே இருக்க வேண்டியதா இருந்துச்சு. எதை நோக்கி, எதை பார்த்துன்னு பாத்தீங்கன்னா விலங்குகள், காட்டு விலங்குகள். அவனுக்கும் அந்த காட்டு விலங்குக்கும் அண்டர்ஸ்டாண்டிங்கே இருக்காது. சோ இருட்டு அனுச்சுன்னா என்ன ஆயிடும்? பயம் வந்துடும். பயம் வந்துச்சு அப்படின்னாக்கா அவன் என்ன பண்ணுவான்? ஆட்டோமேட்டிக்கா அந்த ஃபயர் கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் தான் அந்த ஃபயர் அந்த விலங்குகளுக்காக பயன்படுத்த ஆரம்பிச்சாங்க. சோ அப்படி தன்னை காப்பாத்திட்டு தான் முதல்ல கேட்டாங்க. இன்னொன்னு நான் இங்க இடத்துல சொல்றேன், பார்த்து கேட்டுக்கோங்க. The fear of the Lord is the beginning of wisdom அப்படின்னு சொல்லுவாங்க. Fear of the Lord is the beginning of wisdom. ஏன் அப்படின்னு கேட்டா, மனுஷன் காட்டுலயும் டென்ஸா வாழ்ந்துட்டு இருக்கிற காலத்துல பெரிய இடி மழை, பிகாஸ் டென்சஸ்ட் ஃபாரஸ்ட், ஹெவி ரெயின் வில் பி, நிறைய அதிகமான மழை பொழியும். சரியா, அந்த அதிகமான மழையும் அந்த இடியும் பாத்தீங்கன்னா மனுஷனுக்கு வந்து பயத்தை ஏற்படுத்துச்சு. அப்பதான் இயற்கையை வந்து அவங்க வணங்க ஆரம்பிச்சாங்க. சரியா, இயற்கை கடவுளே என்ன ஒண்ணு செஞ்சிடாத, நான் உனக்கு அதுக்கு பதிலா இது தரேன் அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சாங்க. சோ அந்த காலத்துல இந்த பலியிடுதல் அப்படின்றதுலாம் கொஞ்சம் ஆரம்பிச்சிச்சு. அதுக்கப்புறம் மனுஷன் கொஞ்சம் அப்படியே மூவ் ஆன் பண்ணி அப்படியே என்ன பண்ணாங்க, நதிக்கரை உரத்துக்கு வந்து நியோலித்திக் ஏஜ் அப்படின்னு ஒன்று கண்டுபிடிச்சாங்க. அதுலதான் அந்த வேளாண்மை, அதுதான் மனுஷனை மாத்தி போட்டு புரட்டி போட்டு நாகரிகம் அடைஞ்சு நாம இப்ப இந்த ஸ்டேஜ்ல இருக்கோம். சரியா, சோ அப்ப இப்ப வந்து கற்காலத்துக்கு அப்புறம் வெண்கலம் அப்படின்ற உலகத்தை கண்டுபிடிச்சிருக்காங்க. அந்த உலகத்துல இருந்து தாதுக்களை எடுத்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி, சரியா, வெண்கலத்தால் செய்யப்பட்ட கருவியை செஞ்சிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் இரும்பு காலம். சரியா, so these are the 3 important stages where we can found the human's life. so இரும்பு காலம் கருவிகள் செய்ய இரும்பை உருக்கி பிரித்தெடுக்கப்பட்ட காலம். சரியா, அயன் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி செஞ்சிருக்கிறாங்க. கொஞ்சம் பாருங்க, இதெல்லாம் நீங்க பாத்துக்கீங்க. பிகாஸ் பிக்சரா கொடுத்து இது என்ன அப்படின்னு கேட்டா நீங்க பதில் சொல்லலாம். கற்காலத்துல பாரு எல்லாமே கல்லால செய்யப்பட்ட ஒரு கருவிகள் தான் இங்க காணப்படுது. அப்படிதானே, கருவிகளால செய்யப்பட்டது. கற்கால பிரோன்ஸ் ஏஜ்ல செய்யப்பட்ட கருவிகள் பாரப்ப உலோகம் செஞ்சு அழகா அவங்க ஸ்டேடியம் மாதிரி நிறைய தன்னை தற்காத்து கொள்ளக்கூடிய அழகான நிறைய ஷார்பன் திங்ஸ். கற்காலத்தை என்ன பண்ணுவாங்கன்னா கல்ல நல்லா தேய்ச்சி ஷார்பன் பண்ணி அதை வந்து விலங்குகளை வந்து எதிர்க்கிறதுக்காக அவங்க வந்து பயன்படுத்தினாங்க. சரியா, அதுக்கப்புறம் பாரு இரும்பு காலத்துல நிறைய டூல்ஸ் செஞ்சுட்டாங்க. நிறைய டூல்ஸ், மனுஷன் வந்து நிறைய டூல்ஸை வந்து செய்ய கத்துக்கிட்டான். சரியா, இப்போ பாருங்க மனிதனுடைய பரிணாமம் பாருங்க. ஃபர்ஸ்ட் நான் சொன்ன மாதிரி கிரேட் ஏப்ஸ் இருக்கா, கிரேட் ஏப்ஸ், அதுதான் என்னோட மூதாதையர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு பேர் ஹோமினிட். ஹோமினிட் ஸ்கிரீன்ல தெரியுதா, ஸ்பெல்லிங் தெரியுதா? ஹோமினிட், இங்கிலீஷ்ல HOMINID. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த ஹோமினிட் இருக்கா, சோகமா இருக்கா, அந்த கிரேட் ஏப்ஸ் இருக்குதா. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஹோமினின்ஸ் இருக்காங்களா, அவங்கதான் ஃபர்ஸ்ட் ஆன்செஸ்டர். நம்ம ஹோமினிட்லயே இருந்து வந்தவங்க யார்? ஃபர்ஸ்ட் ஹோமினின். ஹோமினிட்ல இருந்து ஹோமினின். அவங்களும் பாரு மேக்சிமம் மங்கீஸ் மாதிரி தான் இருந்திருக்காங்க. சரியா, அதுக்கப்புறம் ஹோமோ ஹெபிலிஸ். ஹோமோ ஹெபிலிஸ் நிக்கிற மாதிரி ஒரு உருவம் இருக்கா, அதுதான் ஹோமோ ஹெபிலிஸ். சரியா, இது நீங்க தயவுசெய்து நோட் பண்ணிக்கங்க. எங்க இருந்து வந்திருக்கு? ஃபர்ஸ்ட் ஹோமினி, அடுத்தது யாரு? ஹோமினி. நோட் பண்ணிக்கிறீங்களாப்பா? ஹோமினி, HOMINI in English. ஹோமினி, ஹோமினி, isn't it? பாருங்க அந்த பிக்சர் பாருங்க, ஹோமினி.
அவங்க எல்லாம் வாழ்ந்துருக்காங்க. அவங்க ஸ்டில் தே வேர் இன் ஸ்பேஸ் பாருங்க, ஸ்பேஸ்ல தான் இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் வந்த இந்த ஹோமினிட்ஸ்ல இருந்து வந்தவங்க தான் அந்த 2 பேரும். யாரு 2 பேரும் நோட் பண்ணிக்கிறீங்களா? ஹோமினிட்ஸ்ல இருந்து வந்தவங்க யாரு 2 பேரு? ஹோமோ ஹெபிலிஸ். யாருமா? ஹோமோ ஹெபிலிஸ், HEBILIS, ஹெபிலிஸ். ஸ்கிரீன்ல தெரியுதாடா? ஸ்கிரீன்ல தெரியுத? குறிச்சிக்கங்க தயவு செய்து. அவங்க ஆன்செஸ்டர்ஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஆனா வேர்ல்டு ஹிஸ்டரி லெவல்ல நீங்க எடுத்துட்டீங்க அப்படின்னாக்கா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் த ஒரிஜின் ஆஃப் த ஹியூமன் தான் கேட்பாங்க. மனிதனுடைய பரிணாம வளர்ச்சி தான். ஸோ அப்படி பார்ட் வைஸா எடுத்தாங்க அப்படின்னா தீஸ் கொஸ்டின்ஸ் ஆர் எக்ஸ்பெக்டட் கொஸ்டின்ஸ். எங்க இருந்து எங்க வந்தாங்க அப்படின்னு கேட்பாங்க. So you know now, isn't it? Hominid. It is the ancestor of us first. சரியா? அதுக்கப்புறம் என்ன? ஹோமினின். அதுல இருந்து 2 பிரிவா இருக்காங்க. ஹோமினின்ல இருந்து 2 பிரிவா இருக்காங்க. ஹோமோ ஹெபிலிஸ் அண்ட் ஹோமோ எரக்டஸ். அந்த எரக்டஸ் அவரோட ஃபேஸ் பாருங்க. இந்த ஹோமோ எரக்டஸ் ஃபேஸ் பாருங்க. அப்படியே அது வந்து மங்கில இருந்து அப்படியே வந்திருக்கும். ஆனா மனிதனுடைய ஃபேஸ் அப்படியே இருக்கும் பாருங்க. மனிதனுடைய ஃபேஸும் அதுல இருக்கும். சரியா? சோ அப்படியே நீங்க கொஞ்சம் மூவ் பண்ணி போனீங்கன்னா ஹோமோ எரக்டஸ்ல இருந்து ஆஸ்ட்ரலோபித்திசின்ஸ். இவங்க தாமா நாம. புரியுதா உங்களுக்கு? ஆஸ்ட்ரலோபித்திசின்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மனித இனம் தான் முதலாக நாம இப்ப இருக்கிறோம் இல்லையா? நம்மள ஆக்சுவலி என்ன சொல்லுவாங்க? ஹோமோசேப்பியன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. பாரு இப்ப அடுத்தது அந்த ஆஸ்ட்ரலோபித்திசின்ஸ் நல்லா நோட் பண்ணிக்கோங்க. ஆஸ்ட்ரலோபித்திசின்ஸ் அவங்க தான் யாரு? ஸ்பெல்லிங் ஃபார் இங்கிலீஷ் மீடியம், லெட் மீ சே தி ஸ்பெல்லிங் ஃபார் இங்கிலீஷ் மீடியம். AUSTRALOPITHECUS, ஆஸ்ட்ரலோபித்திசிஸ். ஓகே, அவங்களுக்கு அப்புறம் தான் இப்ப நம்ம நல்லா தெரியுறோமா? நம்ம மனித உருவம் வந்துருச்சா? ஃபுல்லா பாரு, எல்லாம் நிமிந்து எரக்ட் ஆயிட்டாங்க பாரு, எல்லாம் நிமிந்து நிக்கிறாங்களா? அவங்க தான் ஹோமோசேப்பியன்ஸ். புரிஞ்சா? ஹோமோசேப்பியன்ஸ், HOMOSAPIENS, ஹோமோசேப்பியன்ஸ். அண்டர்ஸ்டுட் கேர்ள்ஸ்? நவ் அண்டர்ஸ்டுட் பாய்ஸ்? புரிஞ்சிட்டீங்களா? நம்மளுக்கு மூதாதையர் இப்படிதான், மனிதனுடைய பரிணாம வளர்ச்சி இப்படிதான். சரியா? ஹோமினிட்ல இருந்து, ஹோமினிட்னா என்னது? பெருங்குரங்கு. that comes under chimpanzee, orangutan and everything. ஓகேவா? அவங்க அந்த ஹோமினிட்ல இருந்து யார் வந்தது? ஹோமினின் அப்படி சொல்லக்கூடிய அதே குரங்கு. பட் அழகான மனிதன் மாதிரியே கை கால நம்மளுடைய தகவமைப்பு வந்துருச்சு. தகவமைப்பு ஸ்ட்ரக்சர், நம்முடைய ஸ்ட்ரக்சர், கை விரல்லாம் பாரு மனிதன் மாதிரியே வர ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கப்புறம் ஸ்பெஷலா அந்த ஹோமினில இருந்தா 2 பேர் பிரிஞ்சிருக்காங்கன்னு சொன்னேன். நோட் பண்ணிக்கிறீங்களா? ஹோமோ ஹெபிலிஸ் அண்ட் ஹோமோ எரக்டஸ். ஹோமோ ஹெபிலிஸ் அண்ட் ஹோமோ எரக்டஸ். சோ ஹோமினி அந்த ஹோமில இருந்து 2ஆ பிரிஞ்சவங்க தான் ஹோமோ ஹெபிலிஸ் அண்ட் ஹோமோ எரக்டஸ். சரியா? இந்த ஹோமோ எரக்டஸ் வந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ஆஸ்ட்ரலோபித்திசின்ஸ் இப்ப இருக்கக்கூடிய நம்முடைய மூதாதையர். நம்ம மூதாதையர் யாரு? டைரக்டா யாரு? ஆஸ்ட்ரலோபித்திசின்ஸ். அவங்கதான் நம்மளுடைய ஹியூமன் டைரக்ட் எவால்யூஷன், அவங்கதான். சரியா? அதுக்கப்புறம் இந்த ஆஸ்ட்ரலோபித்திசின்ஸ்ல இருந்தா ஹோமோசேப்பியன்ஸ் வந்தாங்க. புரிஞ்சுச்சா? ஹோமோசேப்பியன்ஸ் வந்தாங்க. அந்த பிக்சர் கொஞ்சம் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கோம், இருந்தாலும் நான் சொல்றேன். நான் முதல்ல சொன்ன மாதிரி ஹோமோ ஹெபிலிஸ் இருந்தா ஆப்பிரிக்கால இருக்காங்க. சரியா? இதுல ஸ்பெஷல் பாருங்க, ஹோமோ ஹெபிலிஸ் அவங்க ஆக்சுவலா 2 to 6 முன்னாடி அவங்க சர்வை பண்ணிருக்காங்க. அவங்கதான் முதல்ல நான் சொன்னேன் இல்லையா, பாறைகள்ல கருவி செஞ்சாங்கன்னு சொன்னேன் இல்லையா? அதை முதல்ல செஞ்சது யாரு? ஹோமோ ஹெபிலிஸ் அப்படின்ற இனம் தான் முதல்ல கருவிகள் செய்த முதல் மனித மூதாதையர் இனமாகும். ஃபர்ஸ்ட் ஆன்செஸ்டர். சரியா? அவங்கதான் அந்த ஹோமோ ஹெபிலிஸ் என்ன பண்ணிருக்காங்க? முதல்ல டூல்ஸ். சரியா? எஸ்பெஷலி இன் ஸ்டோன்ல முதல்ல டூல்ஸ் ப்ரிப்பேர் பண்ணவங்க யாரு? ஹோமோ ஹெபிலிஸ். சரியா?
அதுக்கப்புறம் 2 மில்லியன் வருஷத்துக்கு முன்னாடி வந்த இந்த ஹோமோ எரக்டஸ் இருக்காங்க இல்லையா, ஹோமோ எரக்டஸ் இதெல்லாம் நோட் பண்ணி தான் வச்சுக்கணும். முதல்ல கருவிகள் செய்த இனம் எதுன்னு கேட்டா சொல்லிடுவீங்களா? அப்போ முதல்ல ஃபர்ஸ்ட் ஸ்டோன் டூல் பண்ணவங்க யாருன்னு கேட்டா சொல்லிடுவீங்களா? யார் அவங்க சொல்லுங்க பார்க்கலாம். ஹோமோ ஹெபிலிஸ். சரியா? அவங்கதான் முதல்ல என்ன பண்றாங்க, கருவிகள் செஞ்சிருக்காங்க. ஐ மீன் சாரி, டூல்ஸ் செஞ்சிருக்காங்க, கருவிகள் செஞ்சிருக்காங்க. சரியா? அடுத்தது 2 மில்லியன் வருஷத்துக்கு முன்னாடி தோன்றிய அந்த ஹோமோ எரக்டஸ். நீங்க இதுல இருந்து ஒரு கொஸ்டின் ரெடி பண்ணிக்கலாமே. ஹோமோ எரக்டஸ் எத்தனை மில்லியன் வருஷத்துக்கு முன்னாடி தோன்றிருக்காங்க? சுமார் 2 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னாடி அவங்க தோன்றிருக்கிறாங்க. சரி, அவங்க என்ன செஞ்சாங்க? அவங்க தாண்டா தம்பி முதல்ல இதெல்லாம் அந்த கல்லெல்லாம் தேய்ச்சி என்ன பண்ணாங்க, ஹேண்ட் ஆக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய கை கோடாரிய செஞ்சிருக்கிறாங்க. சரி, அந்த பிக்சர்ஸ்லாம் நான் வச்சிருக்கேன், காட்டுறேன் பாருங்க. அந்த எரக்டஸ், அந்த ஹோமோ எரக்டஸ் என்ன பண்றாங்க அப்படின்னு கேட்டா கை கோடாரிய செஞ்சிருக்கிறாங்க. புரிஞ்சுச்சா? அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஆஸ்ட்ரலோபித்திசின்ஸ் நம்ம ஆளுங்க, நம்ம டைரக்ட் ஆளுங்க சொன்னேன் இல்லையா, மறந்துடாதீங்க. நமக்கு டைரக்டா இருக்கிறவங்க ஆஸ்ட்ரலோபித்திசின்ஸ். சரியா? அவங்கதான் பிளேக்ஸ், FLAKES அப்படி சொல்லக்கூடிய கற்செதில் கல்லு நல்லா செதிலா அதை பயன்படுத்தி இருக்காங்க, செஞ்சு அதை பயன்படுத்தி இருக்காங்க. சரியா? ஆஸ்ட்ரலோபித்திசின்ஸா கற்செதில்கள் மற்றும் சுத்தியல் கற்கள், ஸ்டோன் ஆக்ஸ். இந்த ஸ்டோன் ஆக்ஸையும் பிளேட்ஸையும் என்ன பண்ணிருக்கிறாங்க, பயன்படுத்தியிருக்காங்க. யாரு? ஆஸ்ட்ரலோபித்திசின்ஸ். அவங்க யாரு? நம்மளுடைய மூதாதையர். சரியா? அடுத்தது பாத்தீங்கன்னா இந்த லோயர் ஸ்டோன் ஏஜ் பீப்புள் என்ன செஞ்சிருக்காங்க அப்படின்னு கேட்டா அச்சூலியன். ஆக்சுவலா இட் இஸ் a place in France. அங்கதான் இந்த வகை கருவிகள்லாம் கண்டுபிடிச்சிருக்காங்க. அதனால அதுக்கு பேரு அச்சூலியன் அப்படின்னு வச்சிருக்காங்க. அச்சூலியன் என்ன? நத்திங் பட் ஹேண்ட் ஆக்ஸ். சரியா? அச்சூலியன் பயங்கிறது என்னோட புது வார்த்தையா இருக்கு. என்ன? That's a place in France where they found first this type of tools. சரியா? அச்சூலியன். அதுக்கு ஆக்சுவலா தமிழ்ல வந்து கை கோடாரிகள் அப்படின்னு பேரு. கையால யூஸ் பண்ணக்கூடிய கோடாரி எல்லாம் யார் யூஸ் பண்றா? ஃபர்ஸ்ட் அச்சூலியன் கருவிகளை பழங்கால மக்கள் என்ன பண்ணிருக்காங்க, அதை யூஸ் பண்ணிருக்காங்க. புரிஞ்சா? இது புரிஞ்சுச்சா? சோ ஆப்பிரிக்கால ஹோமோ ஹெபிலிஸ் அவங்கதான் ஃபர்ஸ்ட் கருவி செஞ்சிருக்காங்க. அதுக்கப்புறம் ஹோமோ எரக்டஸ் அவங்க என்ன பண்ணிருக்காங்க, கை கோடையில செஞ்சிருக்காங்க. அதுக்கப்புறம் ஆஸ்ட்ரலோபித்திசின்ஸ் என்ன பண்ணிருக்காங்க, பிளேட்ஸ் அண்ட் ஸ்டோன் ஏஜ கவர் பண்ணிருக்காங்க. அட் லாஸ்ட் பாத்தீங்கன்னா அச்சூலியன் வகையை வந்து கிட்டத்தட்ட 60,000 வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் கூட இந்த கருவி வந்து பயன்பாட்டில் இருந்திருக்கு. 60,000 இயர்ஸ்க்கு முன்னாடி கூட அச்சூலியன் கை கோடாரியை பயன்படுத்தி தான் மக்கள் என்ன பண்ணிருக்காங்க, தன்னுடைய தேவைகளை பூர்த்தி செஞ்சிருக்காங்க. கொஞ்சம் பாருங்க, இந்த பிக்சர்ஸ் எல்லாம் பாருங்க. இது அச்சூலியன். சரியா? அச்சூலியன் டைப்ஸ் ஆஃப் டூல்ஸ், அச்சூலியன் கருவிகள் பாருங்க எவ்வளவு ஷார்ப்பா இருக்கு. நல்லா செடில் பிளேட்ஸ் ஃப்ரண்ட்ல இருக்கு இல்லையா, ஃபர்ஸ்ட் இருக்கு இல்லையா, அது வந்து பிளேட்ஸ். சரியா? அது பக்கத்துல இருக்கிறது அச்சூலியன் டூல், அச்சூலியன் கருவி. சரியா? இதை தவிர லெவலாய்சின் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கருவியையும் பயன்படுத்தி இருக்கிறாங்க. லெவலாய்சியன், LEVALLOISIAN. சோ லெவலாய்சியன் அப்படின்ற கருவியை வந்து யூஸ் பண்ணிருக்காங்க. அது ஆக்சுவலா what is the meaning for levelization அப்படி கேட்டாக்கா, கருங்கல் இருக்கு இல்லையா, அதை எடுத்து நல்லா ப்ரிப்பேர் பண்ணி நல்லா தயார் பண்ணி பாருங்க எவ்வளவு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஸ்டோன்ஸ் எல்லாம் பண்ணிருக்காங்க. பாருங்க, உங்களுக்கு ஐடென்டிஃபை பண்ண முடியுதா? கருங்கல்லை வந்து நல்லா தயார் செஞ்சு, அதான் தயார் செய்ய என்ன what is the meaning, அப்படியே என்ன பண்ணுவாங்க, அப்படி நல்லா வந்து செதில் பிளேட்ஸ் ஆக்கி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கருவியை செஞ்சிருக்கிறாங்க. These type of tools are called levelizing tools. சரியா? சோ இங்க பாருங்க, இப்போ அந்த கருவியுடைய பயன்பாடு பாருங்க. பேலியோலித்திக் பீரியட்லயும் மெசோலித்திக் பீரியட்லயும் பாருங்க. ஆஸ்ட்ரலோபித்திசின்ஸ் ஹோமோ ஹெபிலிஸ் வாழ்ந்திருக்காங்க பேலியோலித்திக் பீரியட்ல. சரியா? அவங்க என்ன மாதிரி டூல்ஸ் செஞ்சிருக்காங்க, பிகாஸ் டைம்ஸ் ஆஃப் நான் கொஞ்சம் சொல்லணும்னு நினைக்கிறேன், கொஞ்சம் நோட் பண்ணிக்கோங்க. இது ரொம்ப இந்த சார்ட் இல்லையா, இந்த சார்ட் கொஞ்சம் நல்லா பாருங்க. பழங்கற்காலம் மற்றும் இடைக்கற்காலம் மெசோலித்திக் பீரியட் பத்தி தெரிஞ்சுக்கலாம். அதுல பழங்கற்காலம் யூ நோ ஆல்ரெடி, யூ லேர்ன்ட் ஆல்ரெடி. ஆஸ்ட்ரலோபித்திசின்ஸ் இருந்திருக்காங்க அண்ட் ஹோமோ ஹெபிலிஸ் இருந்திருக்காங்க. இவங்க என்ன மாதிரி டைப் வந்து யூஸ் பண்ணிருக்காங்க அப்படின்னு கேட்டா, நான் முதல்ல சொன்ன மாதிரி கேமர் யூஸ் பண்ணிருக்காங்க அண்ட் பிளேட்ஸ் கற்செடிலையும் கேமரையும் யூஸ் பண்ணிருக்காங்க. அப்புறம் இடைக்கற்காலம் பாருங்க, மெசோலித்திக் பீரியட்
அது எப்ப கிட்டத்தட்ட 3 லட்சம் வருஷத்துக்கு முன்னாடி 3 லட்சம் மில்லியன் வருஷத்துக்கு முன்னாடி ஹோமோ எரெக்டஸும் நியாண்டர்தால் சரியா இவங்க எல்லாம் வாழ்ந்திருக்கிறாங்க. ஹோமோ எரெக்டஸும் நியாண்டர்தாலும் இடைக்கற்காலத்துல வாழ்ந்திருக்கிறாங்க சரியா. தட் இஸ் கால்டு மெசோலித்திக் பீரியட். மெசோலித்திக் பீரியட்ல வாழ்ந்தவங்க ஹோமோ எரெக்டஸ் அண்ட் நியாண்டர்தால்ஸ். ஓகே, பேலியோலித்திக் பீரியட்ல வாழ்ந்தவங்க ஆஸ்ட்ரலோபித்தீசியன்ஸ் அண்ட் ஹோமோ ஹெபிலிஸ். இதெல்லாம் நீ நோட் பண்ணிக்கணும், நோட் பண்ணிக்கங்க. திருப்பி ரிவ்யூ ஒருட்டு நீங்க அந்த கிளாஸ் முடிச்சதுக்கு அப்புறம் திருப்பி அதை வந்து நீங்க ரீகால் பண்ணிக்கங்க. நீங்க எக்ஸாம் போகும்பொழுது இதை நீங்க ஒரு வாட்டி பார்த்துட்டு போங்க. டெஃபினெட்லி வில் பி கெட்டிங் தி क्वेश्चंस. இப்போ வேர்ல்டு ஹிஸ்டரி எடுத்தாங்கன்னா உங்களுக்கு டெஃபினட்டா இந்த क्वेश्चंस வந்து வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஓகேவா? அப்புறம் அவங்க என்ன யூஸ் பண்ணாங்க பார்க்கலாம். மெசோலித்திக் பீரியட்ல என்னெல்லாம் யூஸ் பண்ணாங்க? அவங்களுக்கு ஹேண்ட் ஆக்ஸ், லெவலாய்சிஸ் டைப் ஆஃப் டூல்ஸ் சரியா, இந்த மாதிரி கருவிகளை அவங்க வந்து நிறைய பயன்படுத்தி இருக்காங்க சரியா. ஐ டோல்ட் யூ ஆல்ரெடி லெவலாய்சன் கருவினா கருங்களை நல்லா தயார் செஞ்சு உருவாக்கி இருக்காங்க சரியா. இதுல இந்த மெசோலித்திக் பீரியட்ல பாத்தீங்கன்னா நிறைய மைனூட் செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க சரியா. பெரிய பெரிய கல்லு அதெல்லாம் கேச்செல்லாம் விட்டுட்டு போயிட்டு அந்த பிளேட்ஸோட சிறு சிறு சின்ன சின்ன மைன்யூட்டான டூல்ஸ் எல்லாம் அவங்க வந்து பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க சரியா. சோ தட் இஸ் கால்டு மைக்ரோலித்திக் பீரியட். இடை கற்கால பயன்பாடு they used மைக்ரோ நுண், மைக்ரோ மீன்ஸ் நுண் சரியா. மைக்ரோ டைப் ஆஃப் டூல்ஸ் எஸ்பெஷலி 5 சென்டிமீட்டர் இருக்கு பாருங்க, 5 சென்டிமீட்டருக்கும் குறைவான அளவுள்ள சிறு சிறு பொருட்கள் என்ன பண்ணிருக்காங்க அவங்க உருவாக்கி இருக்காங்க சரியா. மிகச்சிறிய கற்கள்ல உருவாக்கப்பட்ட அந்த செய் பொருட்கள் தான் நம்ம என்ன சொல்றோம் மைக்ரோலித் அப்படின்னு சொல்றோம். ஓகேவா? அடுத்தது பாத்தீங்கன்னா லாஸ்டா ஒண்ணு இன்னும் நிறைய சொல்றதுக்கு இருக்கு. ஓகே, நீங்க இது வரைக்கும் தெரிஞ்சுக்கலாம் போலாம். ஏன்னா பிகாஸ் யூ மஸ்ட் நோ அபௌட் தி பேலியோலித்திக், மெசோலித்திக் அண்ட் நியூ ஸ்டோன் ஏஜ். இப்போ நம்ம பார்க்க போறது நியூ ஸ்டோன் ஏஜ். about this I told you already for additional phase listen. நான் இதை பத்தி உங்களுக்கு பதிலே சொல்லியிருக்கேன். மனிதன் நாடோடியாக வாழ்ந்துட்டு எந்த இடத்துல தங்கி வாழ கத்துக்கிட்டான், ஆற்றங்கரை பகுதியெல்லாம் அவன் தங்கி வாழ கத்துக்கிட்டான். கத்துக்கிட்டதுக்கு அப்புறம் அவன் செஞ்ச வேலை என்ன அப்படின்னு கேட்டா வேளாண் செய்தல், அக்ரிகல்ச்சர் சரியா. அதை செய்ய ஆரம்பிச்சான். எப்ப வந்து மனுஷன் அக்ரிகல்ச்சர் பண்ணிக்கிட்டு அந்த அனிமல்ஸை டேம் பண்ணானோ, விலங்குகளையும் பழக்கினானோ, அந்த டைம் தான் புதிய கற்காலம் என்று அழைக்கப்பட்டது சரியா. அதுதான் என்னது புதிய கற்காலம் என்று அழைக்கப்பட்டது. ஆக்சுவலா புதிய கற்காலம்னா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த கல் கருவியை சேர்த்து நல்ல வளன்னு தேய்ச்சி, இந்த கல்ல கருவியை நல்லா வந்து என்ன பண்றாங்க வளன்னு தேய்ச்சி மெருகூட்டி சரியா, மெருகூட்டி நிறைய நிறைய டெக்னாலஜி எல்லாம் யூஸ் பண்ணாங்க. தட் இஸ் கால்டு புதிய கற்காலம் சரியா. புரிஞ்சிச்சா? அந்த ஸ்டோனை வந்து நல்லா வந்து ஷேப் ஆக்கி அதுக்கு நல்லா வந்து மெருகூட்டி நிறைய நிறைய நியூ டெக்னாலஜி யூஸ் பண்ண பீரியட் தான் என்னது புதிய கற்காலம் என அழைக்கப்பட்டது. இந்த டைம்ல என்ன செஞ்சா மனுஷன் நல்லா அக்ரிகல்ச்சர் பண்ணாங்க, விலங்குகளை பண்ணாங்க, அனிமல்ஸை நல்லா டேம் பண்ணாங்க சரியா. சரி, எப்ப இருந்துச்சு அக்ரிகல்ச்சர் ஆரம்பிச்சாங்க? கிட்டத்தட்ட 10,000 வருஷத்துல இருந்து 5,000 வருஷத்துக்கு முன்னாடி தான் என்ன பண்ணிருக்கிறாங்க அக்ரிகல்ச்சரை ஆரம்பிச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட 5,000 வருடங்களுக்கு முன் சரியா, 10,000 5,000 வருஷத்துக்கு முன்னாடி என்ன பண்ணிருக்காங்க வேளாண்மை தொடங்கிருக்கிறாங்க சரியா. சோ இதை தவிர அவங்க மேக்சிமம் என்ன பண்ணிருக்காங்க அந்த நியூ ஸ்டோன் ஏஜ்ல அப்படின்னு கேட்டா, இந்த நாகரிகங்கள் தோன்றிய காலமும் அந்த புதிய கற்காலம் என்ற காலத்தில் தான் தொடங்கப்பட்டிருக்கு ஆக்சுவலா சரியா. நம்முடைய இந்த சிந்து சமவெளி நாகரிகம் இருக்கு இல்லையா, அந்த நாகரிகம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 5,000 வருஷத்துக்கு முன்னாடி தோன்றியதுதான்